வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு எனும் மகாகவியின் வரிகளோடு தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைந்தேன். சீதக்காதி அறக்கட்டளையினுடைய செய்து சரதத்துல்லா அப்பா நினைவு விருது வழங்கும் விழாவில் விருது வழங்குகிற இந்த நல்ல விழாவிற்கு திரளாக வந்திருக்கிற தமிழ் பெருங்கூட்டத்தை தொடக்கத்தில் ஒட்டுமொத்தமாக வணங்கி வருகிறேன். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வந்திருக்கிற பிரபுவர்களே, அறிஞர் பெருமக்களே, நல்லாசான்களே, மாணவ மாணவிகளே, இந்த விழா கல்வி வளாகத்துக்குள் நடப்பதே ஒரு சிறப்பான ஏற்பாடு. எதிர்காலம் இந்த மண்ணில் தழைத்து ஓட வேண்டும் என்பதற்காகவும் செழித்து வளர வேண்டும் என்பதற்காகவும் நாற்றங்காலாக இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே இந்த விழாவை கொண்டு வந்து நடத்துவது என்பது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் தனிப்பட்ட முறையிலே நான் குறிப்பிட்டு சொல்லி தொடங்க விரும்புகிறேன். வேறு அரங்கங்களில் நகர்ப்புறத்தில் இருக்கிற வேறு வேறு விழாக்கூடங்களில் நடத்துவதை விட ஒரு பள்ளி வளாகத்திலேயே, அதுவும் இந்த நிறுவனத்திற்கே உரிய ஒரு வளாகத்தில் நடத்துவதில் சால பொருத்தம் இருப்பதாக நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சீதக்காதி அறக்கட்டளையினுடைய செய்து சரதத்துல்லா அப்பா நினைவு விருது வழங்கும் நிகழ்வு இது 41வது ஆண்டு. 41வது ஆண்டில் இந்த விருது வழங்குகிறோம். சென்ற ஆண்டு 40வது ஆண்டில் ஏறத்தாழ 80 பேருக்கு ஆண்டுக்கு 2 பேர் என்று முன்னும் பின்னை சற்றேறக்குறைய முன்னும் பின்னுமாக இருக்கலாம். 80 பேர், 80 பெருமக்கள் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு உச்சி மோந்து கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 2 பெருமக்கள் கொண்டாடப்பட இருக்கிறார்கள். இதற்காகவே இந்த நிறுவனத்தை கால்வோடிட்டு நடத்திவிட்டு போயிருக்கிற, விதை நட்டு விருட்சமாக வளர வைத்து விட்டு போயிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய படைவள்ளல் ஐயா பெருந்தன்மைக்குரிய PS அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களை அவர் எதிர்க்கும் திக்கு நோக்கி நான் அவர்கள் இப்போது இறைவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிற கியாமத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டை தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்து முடிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க ஆசைப்படுகிறோம். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த விழாவிலே விருது வாங்குவதற்காக வந்திருக்கிற 2 பெருமக்களையும் தொடக்கத்திலே சொல்லி எனக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நான் 6:55க்கு தொடங்கி இருக்கிறேன். ஓரிரு நிமிடங்கள் முன்ன கொஞ்சம் போனஸ் கொடுப்பீங்க என்று நான் நம்புகிறேன். அதற்குள்ளேயே நான் முடிக்கும் 5:55 மணியை நீதி அரசை எப்பவும் 5:55க்கு தொடங்கி இருக்கிறேன். இந்த விருதை பெற இருக்கின்ற கவிவேந்தர் மு. மேத்தா அவர்கள் இன்றைக்கு விருதுக்கு விருது வழங்குகிற பெரும் வாக்கியத்திலும் பேச்சிலும் இருக்கிறார். ஏராளமான பேர் விருது வாங்கியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறோம். யாரையும் பொறுத்து சொல்வதற்காக இவரை பெருமைப்படுத்தவில்லை. தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவராக, முன்னணி கவிஞராக இருக்கிற மு. மேத்தா அவர்களுக்கு இன்றைக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. கவிஞர் வாலி அவர்களின் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மேத்தா புது கவிதைக்கு தாத்தா. மூத்த பெருவெழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்களின் வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், அண்ணன் மேத்தா அவர்கள் கூட மறந்திருப்பார்கள். ஒரு நினைவு கொடுத்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் மேத்தா அவர்களே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் ஜீவத்தில் தொடர்ந்து புதுக்கவிதை எழுதி கொண்டிருந்த போது புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஒரு தொடர் எழுதினார். அதே தீபத்தில் வள்ளிக்கண்ணன். அந்த தீபம் தொடரில் மேத்தாவை பற்றி எதுவும் நேரடியில் பேசிக்கொள்ளாமல், மேத்தாவுடன் சொல்லாமல் ஒரு வாரம் ஏறத்தாழ 64 மாதங்கள் வந்ததாக எனக்கு நினைவு. பின்னர் புத்தகமாக வந்து சாகித்ய அகாடமியுடைய விருது பெற்றது புத்தகம். அதில் வள்ளிக்கண்ணன் மேத்தாவை பற்றி குறிப்பிடுவார். வரிகளில் கொஞ்சம் முன்னே இருக்கலாம் என்பதிலே எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது.
மேத்தா என்கிற இந்த கவிஞரிடம் ஆளுமையும் எழுத்து பெருமையும் சிந்தனை வீரியமும் நிறைந்து கிடக்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் மிக உயரத்திற்கு ஒரு போதற்குரிய வாய்ப்புகள் உண்டு என்று 1964 பதிவு செய்திருக்கிறார் வள்ளிக்கண்ணன். அண்ணன் மேத்தா அவர்களே, உங்களை பற்றியே தனி சொற்கொள்கை மாதிரி நான் ஆரம்பித்து விடுவேன். பல பதிவு பேச வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வேகமாக போக ஆசைப்படுகிறேன். உங்களிடம் உங்கள் உருவத்தில் இப்போது முதுமை வந்திருக்கிறது. நீங்கள் பிரசிடென்சி கல்லூரியில், அதாவது மாநில கல்லூரியில் மறைவடையோடு பணியாற்றிய போது உங்களை நான் தமிழ் துறையில் பார்த்தேன். அதுவே அதற்காக இப்போ 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மறைமலை அண்ணனும் நீங்களும் நான் மூவரும் சேர்த்து தேநீர் சாப்பிட கேண்டீனுக்கு போனோம். மறைமலை அண்ணனும் நானும் பேசிக் கொண்டு வந்தோம். மேத்தா எங்கே என்று தேடினால் இவர் கேண்டீனில் போய் டீ எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். அது முன்ன போயிட்டார். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு நிலை. அந்த மேத்தா இன்று முதிர்ந்து மூத்தவரை கூட அமர்ந்திருக்கிறார். காலம் உங்கள் உடலிலே முதுமையை இப்போது எழுதி பார்த்திருக்கிறது. ஆனால் உங்கள் எழுத்துக்கு முதுமை 50 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துவிட்டது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எழுத்தால் அன்றே முதிர்ந்த நீங்கள் இன்றைக்கு இந்த பரிசை பெற்று முதிரை இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள், பால பிரஜாபதி ஐயா அடிகளார் அவர்கள் இந்த ஆண்டு விருது வாங்குகிற இன்னொருவரில் மிக முக்கியமானவர். அரசீஸ்வரத்தில் இருக்கிற சாமி தோப்பு என்கிற பகுதியில் வைகுண்டர் என்கிற ஒரு மகத்தான மனிதர் நடத்திய போராட்டத்தை, தமிழகத்தின் தெற்கு பகுதியில் நடந்த தோல் சீலை போராட்டத்தை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லோரும் இங்கே அறிந்த பெருமக்களாகவே சிந்தனையாளர்களாகவே கூடியிருக்கிறோம். தோல் சீலை போராட்டம் என்பது இந்த மண்ணின் மான மீட்பு போராட்டம். அந்த மான மீட்பு போராட்டத்தை வைகுண்டருக்கு பிறகு எடுத்து நடத்தி தொடர்ந்து அந்த பணியை தோல்மையை போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிற சமய நல்லிணக்க மகத்தான மகாமனிதன் பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள். ஐயா திருவள்ளுவரை போல, திருக்குறளை படைத்துக் கொடுத்த திருவள்ளுவரை போல இன்றைக்கு தோற்றம் காட்டி உட்கார்ந்திருக்கிற அந்த முன்மனிதன் தமிழ் சமூகத்தினுடைய குறிப்பிட்ட அரசியலுக்கு போக விரும்பவில்லை. அவரை பார்த்த உடனே எனக்கு பல சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. போக மாட்டேன். ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு பேர் சமூகத்தில் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நான் நன்றாக அறிவேன். அப்படி உங்களை பகைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், உங்கள் மீது கண்டன கடைகளை வீசியவர்களுக்கெல்லாம் அனுசரணையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் செய்து சகலத்துள்ள அப்பா அறக்கட்டளையுடைய விருதை சீதக்காரி அறக்கட்டளை வழங்கி உங்களை கவசமாக காக்கிறது. அதே போல இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற எனது அருமை தோழர், நான் தோழர்னு சொல்லலாம், அவர் பாதிரியார். உலகத்துக்கெல்லாம் ஒரு பாதிரியார், எங்களுக்கு ஒரு சகோதரர், தோழர். தமிழ் மையம், தமிழ் சங்கமம், சென்னை சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளால் சென்னை கலக்கு என்று கலக்கிய அந்த கிறிஸ்தவ பாதிரியார் தான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்கிற மத எல்லைக்குள்ளே இல்லாமல் சிம்புட் பறவையாக சிறகடித்து விரித்து பறவை வானம்பாடி பறவையால் பலம் வந்த கதைதான் ஜெகத் காஸ்பர் என்கிற வரலாறு. அவருக்கு மதம், சாதி, இனம், எந்த இனவெளி என்கிற எந்த குறுகிய எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு விரிந்து பறந்த வானத்திலே பறந்து வருகின்ற ஒரு ராஜாளி பறவை ஜெகத் காஸ்பர். ஜெகத் காஸ்பர் என்கிற எனது அருமை தோழனை நான் மிக நெருக்கமாக ஏறத்தாழ கடந்த 30 ஆண்டுகளாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் கொஞ்சம் அணுக்கமான அந்யோன்யமான தொடர்பு உண்டு. ஆனாலும் கூட முகமன் காட்டுவதற்காக அல்ல, புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல. நண்பர்களே, ஜெகத் காஸ்பர் என்கிற மத பாதிரியார் என்கிற வடிவத்தில் இருந்து வெளியில் வந்து சமூக விஞ்ஞானியாய் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோழரை இன்றைக்கு சிறப்புரையாற்றுவதற்காக, விருதுகளை வழங்கி வாழ்த்துரையாற்றுவதற்காக அழைத்திருக்கிறோம். வருட தோழரே, வாருங்கள்,
வாருங்கள் என்று உங்களை மனதார உளமாற வரவேற்கிறேன். ஒரு பலத்த கைத்தல் கொள்கிறார்கள். இந்த விழாவிற்கு முன்னிலையை நடத்தி கொண்டிருக்கிற தலைமையுடைய ஆற்றல் இருக்கிற எங்களுடைய போற்றுதலுக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அவர் என்னாலும் முன்னாள் நீதியரசர் என்று வழக்கமாக சொல்லுவார்கள். அவர் என்னாலும் நீதியரசர் தான். பதவியால் அவர் ஓய்வு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாது அவர் இன்னும் தேவையே ஆகலை. எங்கள் நீதியரசர் ஐயா ஜி.எம். அக்பர் அலி அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிறுவனத்துடைய தலைவராகவும் இருந்து அவரோடு நாங்கள் எல்லாம் உறுப்பினராக இருந்து இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய தலைமை பண்பும் நேர்மையும் தீர்ப்புகளை உரைப்பதில் அவர் காட்டிய நெஞ்சுரமும் பெரிய வரலாறு. நீண்ட நெடிய உரையாற்றி பாராட்ட வேண்டிய அளவிற்குரிய நீதியரசர்களையும் வணங்கி கொள்கிறேன். முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தினுடைய ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று ஐயா பி.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவரது பிள்ளைகளாகவும் சமூகத்தினுடைய பிள்ளைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனாப் காலித் புகாரி அவர்களே, எம்.கே. முகமது ஹசன் புகாரி அவர்களே, ஆரிஃப் புகாரி அவர்களே, அஷ்ரப் அப்துல் ரஹ்மான் புகாரி அவர்களே, ஜனாப் எம்.கே.எம். சையத் முகமது புகாரி அவர்களே, உங்களை எல்லாம் வருக வருகிற வரவேற்கிறோம். நீங்கள் இந்த விழாவை முன்னிலையை நடத்தி கொண்டிருப்பதோடு உங்கள் நிறுவனத்திலிருந்து மனம் வந்து ஒரு பெரிய தொகையினை சமூக தொண்டர்களுக்காக சிந்தனையாளர்களுக்காக ஆண்டுதோறும் வழங்கு வருகிறதே, அதற்காக தமிழ் சமூகம் ஒரு பலத்த கரவொலியை கொடுத்து அவருடைய இங்கே வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டு நிறுவனத்தினுடைய செயலாளர் எனது அருமை சகோதரன் யூனிவர்சல் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் எஸ்.எஸ். ஷாஜகான் அவர்களே, பின்னாலே வாழ்த்துரையாற்ற வந்திருக்கிற அவர் தொழிலாளர் மருத்துவர், ஆனால் சமூகத்திற்கும் அவர் ஒரு மருத்துவர் டாக்டர் கே.பி.எஸ். அபீப் முகமது அவர்கள் எனக்கு பின்னாலே வாழ்த்துரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பட்டயம் படித்து வழங்க இருக்கின்ற எனது அருமை சகோதரன் அன்பு தம்பி உமர் அப்துல் காதர் அவர்களையும் நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னாலே நன்றியுரையாற்ற இருக்கின்ற இந்த அத்தனை செயல்களுக்கும் மையமாக இருந்து செயல்பட்டு எப்போதுமே பின்னாலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற பெரியவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நுண்மான் நுழைவுலம் மிக்க பட்டறிவு பழம், பகுத்தறிவு சிங்கம் எங்கள் ஐயா B.N.A. ஜலால் அவர்களே, கிராப் உபதை இருக்கின்ற முனைவர் சையத் மசூத் ஜமாலி அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். நண்பர்களே, ஓடுகிற ஓட்டத்தில் சில செய்திகளை நான் வேகமாக பதிவு செய்துவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வள்ளுவன் ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம், 133 அதிகாரம், 1330 குறள், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதில் ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம். பாமர மொழியை சொல்வதாக இருந்தால் உதவி செய்கிறார், அவ்வளவுதான். ஒப்புரவு என்பது மனித நேயத்தோடு உதவி செய்கிறது. இந்த ஒப்புரவு அதிகாரத்தில் 10 குறளையும் எடுத்து நீங்கள் படித்தால் இந்த 10 குறளுக்கும் மொத்தமாக ஒரு உருவம் நம் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அது ஜனாப் ஐயா B.S. அப்துல் ரஹ்மான் அவருடைய முகமாகத்தான். அதில் ஒரு மிக முக்கியமான குறளை சொல்லிவிட்டு நான் ஓடுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஊருணி நீர் நிறைந்தால் உலகமாம் பேரறிவாளன் திரு என்று ஒரு அற்புதமான ஊருணி என்று கிராமத்தில் ஊரணிவாங்க, பேச்சு வழக்கில் ஊரணி என்பார்கள். அது உண்மையில் இலக்கிய சொல் ஊருணி. ஊர் உண்ணுவதற்காக அமைக்கப்பட்ட நீர் தடாகம்தான் ஊருணி. இந்த மனிதர் அந்த மனிதர், இந்த சாதிக்காரர் அந்த சாதிக்காரர், இந்த மதத்தார் இந்த இனத்தார் வேறுபாடு இல்லாமல் தாகம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் வந்து குடிப்பதற்காக அமைக்கப்பட்ட இடம்தான் ஊருணி. பொதுவில் அமைக்கப்பட்ட ஊருணியை போன்றவன் நல்ல செல்வம் படைத்த செல்வந்தன் என்று எழுதுகிறான் வள்ளுவன். ஜனாப் B.S. அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஊருணியை போன்றவர்கள் என்று ஒப்புரவு அதிகாரத்தின் வழியாக அவருக்கு ஒப்புதலை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, B.S. அவர்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதலில் வந்தவுடனே தேநீர் கொடுக்க சொல்லிவிட்டு முகமன் பாராட்டி
அவர்கள் வெளிப்பட்டு போகிற போது யார் வந்தாலும் சரி, அந்த வரலாற்றை நாம் படித்த போது நெஞ்சி நெகிழ்ந்து போன நண்பர்களே, அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு அன்பளிப்பு பொருள், ஒரு சின்ன பொருளோ பெரிய பொருளோ, ஒரு அன்பளிப்பு பொருள் வருகிறவர்கள் கையை கொடுக்காமல் பிஎஸ்சி அவர்கள் யாரையும் அனுப்பியதே இல்லையா? அப்படி ஒரு மாண்பு. நாம் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் கேள்விப்படுகிற போது போர் வெறுமையோடு வரமாட்டார் என்று சொல்வார்கள். நான் வல்லமைக்காக சொன்னேன், அரசியலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த குணத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த பிஎஸ்சி அவர்களிடம் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், படித்தேன். ஒரு செய்தியை நீதியரசர் எங்கள் தலைவர் அக்பர் அலி அவர்கள் ஒரு கட்டுரையிலே பதித்தார்கள். அதில் நெஞ்சிலே பசுமரமாக இருக்கிறது. எல்லோருக்கும் சேவை செய்கிறவன், ஏழை வாழைகளுக்கு உதவி செய்கிறவன், வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் வாரி கொடுக்கிறவன், பள்ளிவாசல்களை கட்டுகிறவன், மதரசாவை அமைக்கிறவன் என்று யார் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார்களோ அவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறவர்கள். அதாவது அரபு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் அமலன் சாலிகன், அமலன் சாலிகன். தெய்வீக காரியங்களை செய்கிறவன், நல்ல அமல்களை செய்கிறவர்கள். அப்படி செய்தவர்களுக்கு இறைவன் என்ன கொடுப்பான்? இவர் ஊருக்கெல்லாம் பரிசு கொடுத்தார், இறைவன் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல. என்ன பரிசு கொடுப்பான்? லிக்கா ரப்பி என்னும் ஒரு பட்டத்தை மறுமை நாளில் பிஎஸ்சி அவர்களுக்கு இறைவன் வழங்குவான் என்று ஒரு கட்டுரையில் நீதியரசர் அக்பர் அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த லிக்கா ரப்பி என்கிற பட்டத்தை அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் எம்பெருமானார் அவர்களுடைய தகுதி அளவுக்கு நான் கொண்டு போய் அவரை வைக்கவில்லை என்றாலும் அந்த தகுதிக்குரிய பட்டத்தை பிஎஸ்சி அவர்களுக்கு வழங்குவார்கள் என்கிற பதிவோடு அவர்களை அந்த பக்கம் ஓரமாக வைத்துவிட்டு நான் இன்னொரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, மிக முக்கியமான தகவல் அது, சொல்லப்பட வேண்டிய தகவல். இறுதி இடத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். நண்பர்களே, பிஎஸ்சி அவர்களை பற்றியும் சொன்னேன், பால பிரஜாபதி அடிகளார் அவர்களை பற்றியும் சொன்னேன், மேத்தா அவர்களை பற்றியும் சொன்னேன். இங்கே சொல்லப்பட வேண்டிய இரண்டு மனிதர்களையும் பற்றி சில வரிகளில் நான் என் உரையை நிறைவு செய்வேன். நண்பர்களே, இந்த சீதக்காதி அறக்கட்டளை என்கிற பெயரில் விளங்குகின்ற வள்ளல் சீதக்காதி அவர்களை பற்றி படிக்கின்ற பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று. பாடி போய்விட்ட புலவன் படித்து வாங்காமல் போய்விட்டான். திரும்ப வந்தபோது அவர் இறந்து போய்விட்டார் சீதக்காதி. ஆனால் அந்த புலவரை என்னுடைய கபருக்கு வர சொல்லுங்கள் என்று எழுதி வைத்து விட்டு போயிருந்தாராம். இவர் போய் பாட போக சமாதி வெடித்து கை நீட்டி கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்தார் சீதக்காதி என்பது வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறுக்குரிய சீதக்காதி அவர்கள் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய அரண்மனையை போகலூர் என்ற முன்னாள் இந்த கிராமத்தில் இருந்து ராமநாதபுரம் நகரத்திற்கு அரண்மனையை மாற்றுகிற போது மொத்த செலவையும் தானே ஏற்றுக்கொண்டு ராமநாதபுரம் ராஜாவுடைய அரண்மனையை கட்டி கொடுத்தார் சீதக்காதி என்பது சரித்திரம், வரலாறு. இதுதான் இந்திய மண், இதுதான் இந்த நாடு. இந்த கூட்டை யாரும் உடைத்து விட முடியாது. இந்த கூட்டின் அமைதியை யாரும் குறைத்து விட முடியாது. நாம் உருதாய் வைத்து பிள்ளைகள், ஒரு குறை காய்கள். எத்தனை வேதத்தை எதிர்த்து எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தாலும் அந்த வெடிப்பை ஒட்ட வைப்பதற்கு நமக்குள் சமய நல்லிணக்கம் என்கின்ற பசை நம்மை ஒட்டிக்கொண்டே இருக்கும். நாம் தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்கிற உறுதியை சொல்லி நண்பர்களே, நான் இறுதியாக செய்து சலகத்துல்லா அப்பா அவருடைய நினைவு போட்டி விடைபெற ஆசைப்படுகிறேன். சலகத்துல்லா அப்பா என்பவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு சித்த புருஷன், மாமனிதர், மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு ஓலை அனுப்பி அவர் கொடுத்த பதவியை வாங்க மறுத்து, எனக்கு பதவிகள் வேண்டாம், நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த பதவியை மறுத்துவிட்டு ஒரு துறவியை போல வாழ்ந்தவர் சலகத்துல்லா அப்பா அவர்கள். அப்பா என்றால் பட்டம் அல்ல, டிகிரி அல்ல, யாரோ கொடுத்த கவசம் அல்ல, மகுடம் அல்ல, தமிழ்நாட்டு
வாழ்ந்தவர்கள் அவரை பார்க்கிற போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அப்பா போகிறார், அப்பா போகிறார், அப்பா போகிறார் என்று மக்களே வழங்கிய மொழிதான் செய்து சதகத்துல்லா அப்பா. இந்த அப்பாக்கள் தேசத்தில் மேலும் மேலும் வர வேண்டும், வளர வேண்டும். இந்த சமூகம் மேலும் செழிக்க வேண்டும், தழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.